12வது ஸ்லோகம். ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त ये वेदि तान् विद्धि न त्वहं तेषु ते मयि. பகவான் ஈஸ்வரனுடைய தத்துவத்தை விளக்கும் பொழுது இந்த உலகிற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் யார் இருக்கின்றாரோ அவர்தான் ஈஸ்வரன் என்ற லட்சணத்தை கூறினார். இந்த அறிவை கொடுத்ததற்கு பிறகும் நம்முடைய அனுபவத்தில் இந்த உலகத்தோடு விவகாரம் செய்யும் பொழுது இந்த உலகம் அனைத்தும் இறைவன் சொரூபம் என்ற அறிவானது வருவதில்லை. பகவான் கொடுத்ததோ இந்த உலகம் முழுதும் இறைவன் சொரூபம், ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது அல்லது ஈஸ்வரனாகவே இருக்கின்றது என்பது. ஆனால் நம்முடைய அனுபவம் அவ்விதம் இல்லை. அதற்கு காரணம், இந்த உலகத்தின் மீது நாம் விருப்பு வெறுப்புகளை அதிகமாக சேர்த்து வைத்துள்ளோம். விருப்பு வெறுப்புகளாகவும் பயத்துக்கு காரணமாகவும் இருக்கின்ற இந்த உலகத்தில் ஈஸ்வர புத்தியானது சுலபமாக வராது. ஆகவே பகவான் என்ன செய்ய ஆரம்பித்தார்? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெருமை வாய்ந்த பொருள்கள் ஒவ்வொன்றினுடைய மூல காரணத்தை நான் நான் என்று கூறி வருகின்றார். இதைத்தான் விபூதி என்று சொல்லப்படுகின்றது. விபூதி என்றால் பெருமை. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய வெளிப்பாடு. அதை பகவான் கூறி வந்தார். நாம் சென்ற வகுப்பில் அவைகளை பார்த்தோம். இப்பொழுது தன்னுடைய விபூதியை பேசுகின்ற 12வது ஸ்லோகத்தை நாம் பார்க்க வேண்டும். அனைத்தும் நான் என்று கூறி வந்த பகவான் இந்த இடத்தில் 12வது ஸ்லோகத்தில் முடிக்கின்றார். பிறகு இதை வேறு இடங்களில் விளக்க உள்ளார். இனி நாம் 12வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஏச்ச ஏவ சாத்விகாஹா பாவாஹா. ஏ என்றால் எவைகள், ச ஏவ சாத்விகாஹா பாவாஹா சத்துவகுணத்திலிருந்து தோன்றிய பொருள்கள். பாவாகா என்றால் இங்கு பொருள்கள். சாத்விகாகா பாவாகா என்றால் சத்துவகுணத்தில் இருக்கின்ற பொருள்கள், சத்துவத்திலிருந்து தோன்றிய பொருள்கள். ராஜசாகா ரஜோகுணத்திலிருந்து தோன்றிய பதார்த்தங்கள், பொருள்கள். தாமசாகாச்ச ஏ எவைகள் தமோகுணத்திலிருந்து தோன்றினவோ அவைகள். இதனுடைய அர்த்தத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த உலகம் எப்படி தோன்றியது என்ற இடத்தில் மாயையிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது எனவும், மாயையிடத்தில் 3 குணங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு குணத்திலிருந்தும் எவைகளெல்லாம் தோன்றின என்று சிருஷ்டி பிரகரணத்தில் பேசப்படுகிறது. உதாரணமாக மாயையினுடைய சத்துவ குணத்திலிருந்து நம்முடைய மனம் இவைகள், மாயையினுடைய ரஜோகுணத்திலிருந்து பிராணன் செயல்கள் இவைகளெல்லாம் கர்மேந்திரியங்கள்,
மாயையினுடைய தமோ குணத்திலிருந்து ஜடமான இந்த உலகம் தோன்றின. இவ்விதம் மாயையினுடைய 3 குணத்திலிருந்து விதவிதமான பொருள்கள் இந்த உலகத்தில் தோன்றின. அது மட்டுமல்ல, நம்முடைய மனதிற்குள்ளேயே 3 குணங்கள் இருக்கின்றது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று நம்முடைய மனதில் 3 குணங்கள் இருக்கின்றது. ரிஷிகள், தேவர்கள் அல்லது ஞானிகளினுடைய மனம் சத்துவ பிரதானமாக இருக்கும். கந்தர்வர்கள், யக்ஷர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய மனம் ரஜ பிரதானமாக இருக்கும். ராட்சசர்கள் முதலியவர்களுடைய மனம் தம பிரதானமாக இருக்கும். இவ்விதம் மனதினுடைய பாவங்கள், உலகத்திலுள்ள பாவங்கள், பொருள்கள் இவைகள் எவைகளெல்லாம் இருக்கின்றதோ என்று சொல்லி பகவான் என்ன சொல்கின்றார்? அனைத்தும் என்னிடத்திருந்தே வந்தது. இப்போ முதல் வரியினுடைய சாரம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் தோன்றி இருக்கின்றதோ அதுதான் சாரம். அதை பகவான் 3ஆக பிரித்தார். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று 3ஆக பிரித்தார். சத்துவபாவங்கள், ரஜோபாவங்கள், தமோபாவங்கள் என்று எந்த 3 குணங்கள் மயமாக இந்த உலகம் இருக்கின்றதோ, இனி 2வது வரியில் பார்த்தால் மத்தக ஏவ. மத்தக என்றால் பகவான் கூறுகின்றார் என்னிடமிருந்து, ஃப்ரம் மீ. மத்தக என்றால் என்னிடமிருந்து, ஏவ என்றால் என்னிடமிருந்தே தான், இதி, இதி என்றால் என்று, தான் அவைகளை, அவைகளை என்னிடமிருந்து வந்ததாக என்று வித்தி. ஹே அர்ஜுனா, நீ அறிவாயாக. வித்தி என்றால் நீ அறிவாயாக. எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றினவோ, தோன்றிய சத்துவ ரஜஸ் தமஸ் என்ற குணங்களை உடைய இந்த உலகம் என்னிடமிருந்து வந்தது என்று தெரிந்துகொள். இவைகள் அனைத்தும் என்னிடமிருந்து வந்தது. பிறகு கடைசி பகுதியில் பகவான் ஒரு பேருண்மையை கூறுகின்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம், பிறகு விளக்கத்திற்கு வரலாம். நது அகம் தேஷு தே மயி. இங்கு என்ன சொல்கின்றார்? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் என்னிடத்திலிருந்து வந்தது, ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை, அவைகள்தான் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொல்கின்றார். அகம் ந தேஷு. அகம் என்றால் நான், தேஷு என்றால் வந்த இந்த உலகத்திற்குள், ந என்றால் ந அஸ்மி, நான் இல்லை. என்னிடமிருந்து வந்த உலகத்திற்குள் நான் கட்டுண்டு இல்லை, அல்லது நான் அதை சார்ந்து இல்லை. பிறகு என்னவாம்? தே மயி. தே என்றால் அந்த பாவங்கள், அந்த உலகம் அனைத்தும், மயி என்றால் என்னிடத்தில் இருக்கின்றது. அப்ப பகவான் என்ன சொல்றார்? என்னிடத்தில் வந்த உலகம் நான் அவைகளிடத்தில் இல்லை, ஆனால் அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றது. இதனுடைய அதிகப்படியான விளக்கத்தை நாம் 9வது அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இங்கு அதிக விளக்கம் இதற்கு பார்க்க வேண்டாம். சுருக்கமாக மட்டும் இப்பொழுது இங்கு பார்க்கலாம். இந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உதாரணத்துக்கு செல்லலாம். களிமண்ணிலிருந்து விதவிதமான பானைகள் தோன்றின. பிறகு களிமண் சொல்கின்றது, பானைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது, நான் பானையிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த வாக்கியம் சரியா தவறா? களிமண்ணெல்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்கக்கூடாது.
உதாரணத்தில் களிமண்ணுக்கு புத்தி இருந்து அது பேசினால் அது என்ன சொல்கிறது? பானைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? பானை இருக்க வேண்டுமென்றால் களிமண்ணாகிய என்னை சார்ந்துதான் இருக்க முடியும். ஆனால் களிமண்ணாக நான் இருக்க வேண்டுமென்றால் பானையை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. பானை உடைந்து விட்டாலும் களிமண் இருக்கும். ஆனால் களிமண் இல்லை என்றால் பானை என்ற ஒரு தத்துவம் இல்லை. ஆகவே பகவான் சொல்றார், இந்த உலகம் என்னிடமிருந்து வந்தது, ஆனால் இந்த உலகத்துக்கும் எனக்கும் சமமான சத்தா இல்லை. சமமான சத்தா அப்படின்னா சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, ஒரே ஆர்டர். இந்த உலகத்துக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ, சத்தியத்துவம் இருக்கோ, அதே சத்தியத்துவம் பகவானுக்கு என்று பொருள் அல்ல. பகவான் மேலான சத்தியமாகவும் பிரபஞ்சம் கீழான சத்தியமாகவும் இருக்கின்றது. கீழான சத்தியம்னா என்ன? அதைத்தான் மித்யா, பொய், நிலையற்றது என்றெல்லாம் கூறுகின்றோம். அதுதான் இதனுடைய சாரம். இந்த உலகமெல்லாம் என்னை சார்ந்திருக்கின்றது, நான் உலகத்தை சார்ந்தில்லை. நம்முடைய நிழல் நம்மை சார்ந்திருக்கின்றது, ஆனால் நிழலை சார்ந்து நாம் இல்லை. இதைத்தான் இங்கே பகவான் கூறுகிறார். இதிலிருந்து என்னுடைய சத்தா மேலானது, சத்தான இருத்தல், உலகத்தினுடைய இருத்தல் கீழானது என்று சொல்லி இருக்கின்றார். இதை பற்றி அதிகமாக படிப்படியான விளக்கத்தை நாம் பிறகு பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துடன் பகவான் நானேதான் உலகம் முழுதும் வியாபித்திருக்கின்றேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெருமைகளும் ஒவ்வொன்றினுடைய இருப்புக்கும் நானே காரணம் என்று சொல்லி நம்முடைய மனதை ஈஸ்வர திருஷ்டிக்கு தயார் செய்கின்றார். இறைவனை பற்றிய அறிவு வந்துவிட்டது, அது அறிவில் நிற்கின்றது. நம்முடைய மனமோ இந்த உலகத்தை பிரித்து விருப்பு வெறுப்புடன் உலகத்தில் துயரப்பட்டு வருகின்றது. பகவான் இப்பொழுது என்ன செய்ய முயற்சி செய்கின்றார்? அறிவை மனதிற்குள் செலுத்தி நம்முடைய மனதில் இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனால் நிரம்பப்பட்டிருக்கின்றது என்ற அறிவை கொடுப்பதற்காக இவ்விதம் பேசினார். இந்த விபூதி மீண்டும் பிறகு விளக்கப்படும். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். த்ரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யः பரமம் வ்யயம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நம்முடைய துயரத்துக்கான காரணத்தை சொல்கின்றார். சம்சார காரணம். துயரத்திற்கு பிரசித்தமாக என்ன சொல்வோம்? சம்சார காரணம். சம்சாரம் என்றால் மனதில் அனுபவிக்கப்படுகின்ற நிறைவின்மை அல்லது துயரம். அந்த துயரத்துக்கான காரணம் என்ன என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். பிறகு நம்முடைய மானச துக்கம், மனதில் இருக்கின்ற துயரத்தை நீக்க உபாயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுவார். பகவான் எப்படி இந்த அத்தியாயத்தை அறிமுகப்படுத்தினார் அல்லது ஈஸ்வர தத்துவத்தை கூறினார் என்றால், இந்த அனுபவிக்கப்படுகின்ற அனைத்தையும் இரண்டாக பிரித்தார். அது என்ன இரண்டு? பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி என்று பிரித்தார். நாம் எதெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோமோ அல்லது எதெல்லாம் இருக்கோ அல்லது இருக்கிற மாதிரி தெரியுதோ அனைத்தையும் பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு பிரித்தார்.
பரா பிரகிருதி என்பது அறிவு தத்துவம், அழியாத தத்துவம். அபரா பிரகிருதி என்பது ஜட தத்துவம், அழியக்கூடிய தத்துவம் அல்லது மித்யா பதார்த்தம். என்ன பகவான் கூறினார்? இந்த உலகத்தில் ரெண்டே பொருள்கள் தான் இருக்கு. ஒன்று அறிவு சொரூபமான தத்துவம், இனி ஒன்று ஜடஸ்வரூபமான தத்துவம். இந்த இரண்டும் நான் தான், என்ன தவிர எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஜடமான இந்த உலகத்தை பார்த்தால் அது என்னுடைய கீழான சொரூபம், அபரா பிரகிருதி. பிறகு சேதனமான ஒரு அறிவை பார்த்தால் அது என்னுடைய மேலான சொரூபம். ஆகவே உலகம் முழுதும் நான் வியாபித்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த உலகம் முழுதும் பகவான் தான் இருக்காருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பகவானுடைய சொரூபமாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் விபூதியிலையும் சொன்னார். இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஈஸ்வரனுடைய அபரா பிரகிருதி, அறிவு சொரூபமாக இருக்கிறது பரா பிரகிருதி. அப்படி இருக்கையில் துயரம் என்பது எங்கிருந்து வந்தது? சம்சாரங்கிறது எங்கிருந்து வந்தது? அதுவும் பகவானுடைய சொரூபமா? உலகத்தில் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது பகவானுடைய சொரூபம்னு சொல்லியாச்சு. நான் டெய்லியும் துயரத்தை அனுபவிச்சிட்ருக்கிறேனே, அதுவும் பகவானுடைய சொரூபமா? துயரத்துக்கு இடம் ஏது? எங்கிருந்து துயரம் வந்தது என்பதுதான் கேள்வி. அதற்கு பதில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றது. இது சின்ன கேள்வியா பெரிய கேள்வியா? நமக்கு துயரம் எங்கிருந்து வந்தது? என்ன சொல்லிட்டோம்? இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பகவான் தான். ஜடமாக இருந்தால் அது அபரா பிரகிருதி, சேதனமாக இருந்தால் அது பரா பிரகிருதி. பிறகு எங்கிருந்து சம்சாரம் என்ற மன துயரம் வந்தது என்றால், அதற்கு இங்கு பகவான் பதில் சொல்கின்றார். துயரம் என்பது பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்ற இந்த இரண்டினுடைய தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் வந்தது என்று சொல்கிறார். பரா பிரகிருதிக்குள்ளேயோ அபரா பிரகிருதிக்குள்ளேயோ துயரம் இல்லை, இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் துயரம் வந்தது. இப்போ துயரத்திற்கு காரணம் என்ன? விவேக சக்தியின்மை, அறிவு இல்லாததுதான் துயரத்திற்கு காரணம். அறியாமைதான் துயரத்திற்கு காரணம். நமக்கு பகவான் புத்தி என்று ஒன்றை கொடுத்திருக்கார். புத்தின்னு சொன்னாவே அதில் என்ன இயற்கையாக இருக்குன்னா விவேக சக்தி இயற்கையாக இருக்குது. விவேக சக்தின்னு சொன்னால் பிரித்து பார்க்கின்ற திறன் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. இந்த பிரித்து பார்க்கின்ற விவேக சக்தியானது இழக்கப்பட்டு விட்டது என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். நம்மெல்லாம் புத்தியை பறிகொடுத்து விட்டோம் என்று பகவான் கூறுகிறார். அதனால தான் துயரம் வந்தது. அப்போ துயரத்துக்கு காரணம் என்னன்னா, நாம் எதையோன்னு தியாகம் பண்ணியிருக்கோம், அதுதான் துயரத்திற்கு காரணம். எதை தியாகம் செய்து விட்டோம்? விவேக சக்தியை நாம் இழந்து விட்டோம். அப்படி இழந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இரண்டு பிரகிருதியை நாம் கலந்து புரிந்து விட்டோம், பிரித்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எது பரா பிரகிருதி, எது சத்தியம், எது உண்மை, அபரா பிரகிருதி எது தோற்றம், எது அசத்தியம் என்ற இந்த இரண்டையும் சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை, பிரித்து புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே துயரம் வந்தது. இப்போ துயரம் எதனால் வந்தது? பரா பிரகிருதிக்குள்ளேயும் அபரா பிரகிருதிக்குள்ளேயும் துயரம் இல்லை. இந்த இரண்டையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால், வேறுபடுத்தாத காரணத்தினால் துயரம் வந்தது. சுருக்கமாக சொன்னால் அறியாமையினால் துயரம் வந்தது. இனி அடுத்த கேள்வி, நாம் ஏன் நம்முடைய அறிவை இழந்தோம்? நாம் ஏன் நம்முடைய அறிவை இழந்தோம்? அதற்கு பகவான் சொல்கிறார் பதில். அதுவும் இங்கே சொல்கிறார், அது என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிறார்.
பிறகு ஏன் துயரப்படுறோம்னா பகவான் தான். என்ன சொல்கின்றார்? என்னுடைய கீழான பிரகிருதி இருக்கின்றதல்லவா, அதனுடைய குணத்தினுடைய மாறுதலினால் மனிதர்கள் மோகத்தை அடைந்து விட்டார்கள். என்னுடைய அபரா பிரகிருதி ஒவ்வொரு புத்திக்குள்ளும் மோகத்தை கொடுத்து விட்டது. என்னுடைய அபரா பிரகிருதி புத்தியை கவர்ந்து விட்டது. உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் செய்து விட்டது என்று சொல்கின்றார். அப்ப பகவானுடைய பதில் என்ன? என்னுடைய இந்த மாயா தத்துவம், மாயா பிரகிருதி ஒவ்வொரு புத்திக்குள்ளேயும் போய் அவர்களிடம் சுபாவமாக இருக்கின்ற அறிவை எடுத்து விட்டது. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். எப்பெல்லாம் அறிவை இழந்துருவோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் மோகத்தை அடைந்து விடுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் மனமானது கவரப்பட்டு விடும், ஈர்க்கப்பட்டு விடும். அப்பொழுது புத்தியை இழந்து விடுவோம். சில பேர் சொல்வார்கள் அல்லவா, அவன் என்னை பேச்சிலேயே மயக்கிட்டான், 1 மணி நேரம் அவன்கிட்ட பேசினேன், பிறகு நான் மயங்கி விட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய புத்தி வேலை செய்வதை நிறுத்தி விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படி பேச்சில் மயங்கிறது. இந்த உலகமே எப்படி இருக்குன்னா, குணத்தினுடைய மாறுபாடுகளினால் நம்முடைய புத்தியை மயக்குவதாக இருக்கின்றது. இந்த உலகமே அப்படித்தான் இருக்குது. உலகமே அதற்கு தான் முயற்சி செய்து கொண்டும் இருக்கின்றது. இப்போ சாக்லேட் இருக்குது, அதை குழந்தை சாப்பிட்டா இனிக்கும். அந்த சாக்லேட் எப்படிப்பட்ட கவரில் இருக்கணும்? பேசாமல் ஒரு ஒயிட் கவரில் வச்சு அந்த சாக்லேட்டை கொடுக்கலாம். ஆனால் அந்த சாக்லேட்டுக்காக எவ்வளவு செலவு செய்கிறார்களோ அதை விட அந்த பேக்கிங்காகத்தான் அதிக செலவு செய்வார்கள். காரணம் என்னென்னா, அந்த குழந்தையை அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிறத விட மேலே இருக்கிறது தான் அதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதை பார்த்தவுடன் தன்னுடைய புத்தியை இழந்து அதன் மீது ஒரு விருப்பத்தை தூண்டும். அப்படி இந்த உலகமே பகவான் சொல்கிறார், சாக்லேட்டு போல் அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது. அது என்னன்னா, ஒரு பேக்கிங்கில் மறைச்சிருக்கு என்று சொல்கின்றார். எல்லாமே குணத்தினுடைய மாறுபாடுகளினால் புத்தியானது சக்தியை இழந்து விட்டது. இப்போ இங்கே 2 படி இருக்கின்றது. ஒன்று, அறியாமையினால் துயரப்படுகின்றோம். எதை பற்றி அறியாமை என்றால், இது பரா இது அபரா பிரகிருதி என்ற அறியாமை. இந்த அறியாமை ஏன் வந்ததுங்கிறத விட ஏன் புத்தியானது சக்தியை இழந்தது என்றால், பகவானுடைய இந்த பிரபஞ்சத்தினால் மயங்கி இருக்கிறார்கள். அதனால தான் உலகத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவார்கள், அவிச்சாரிய பர்யந்தம் ரமணீயம் ஜெகத்து. உலகத்துக்கு சொல்கிற லட்சணம். இந்த ஜெகத் எப்படி இருக்கா, உலகம் எப்படி இருக்குன்னா, ரமணீயம், மிக அழகாக இருக்கின்றது, கவர்ச்சிக்குரியதாக இந்த உலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருள்களும் அனைத்தும் அழகாக இருக்கின்றது. எது வரைக்கும்னா அவிச்சாரிய பர்யந்தம், விசாரம் செய்யாதவரை. இப்போ விசாரம் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இந்த உலகம் அதனுடைய இருப்பையும் அதனுடைய க்ளோ அப்படின்னு சொல்கிறோமே அதை இழந்துவிடும். இப்போ பகவான் சொல்கிறார், என்னுடைய குணம் இருக்கின்றதல்லவா மாயா, மாயையிடம் இருக்கின்ற என்னுடைய குணத்தினால் அனைத்து ஜீவராசிகளும் மோகத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். த்ரிபிஹி குணமயைஹி பாவைஹி. த்ரிபிஹி என்றால் 3, குணமயைஹி குணத்தினுடைய விகாரங்கள். இங்கே மயம் சொன்னால் விகாரம், குணத்தினுடைய விகாரங்கள். பாவைஹி குணத்தினுடைய விகாரங்களினால் தோன்றிய பொருள்களினால். 3 குணத்தினுடைய மாற்றத்தினால் தோன்றிய பொருள்களினால். ஏபிகி என்றால் இந்த 3 குணங்களினுடைய மாற்றத்தினால் தோன்றிய பொருள்களினால். சர்வம் இதம் ஜெகத்து. இதம் ஜெகத்துனா இந்த உலகம். இங்கே ஜெகத்துன்னு சொன்னால் மனிதர்கள், பிராணிகள், இந்த உலகம். சர்வம் சொல்லிடுறார், எல்லா மனிதர்களும்
எல்லா ஜீவராசிகளும் என்ன ஆயிடுதான்? இரண்டாவது வரியில் மோகிதம், மோகத்தை அடைந்து விட்டது. மோகிதம் என்றால் மோகத்தை அடைந்து விட்டது. எல்லா ஜீவராசிகளினுடைய புத்தியும் மோகவசப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணத்தையும் பகவான் சொல்லியிருக்கார். 3 குணத்தினுடைய மாறுதலினால் மோகம் அடையப்பட்டிருக்கின்றது. இந்த உலகமே ரொம்ப குறைவான பொருள் ஆனது தான். ஆனால் எவ்வளவு வெரைட்டி இருக்குது? 5 பூதங்கள் தான் இருக்குது. ஆகாசத்தில் ஆரம்பித்தோம்னா பிருத்திவி வரைக்கும் 5 பூதத்தை தான் பகவான் படைச்சிருக்கார். ஆனால் அந்த 5 பூதத்தில் நம்ம எவ்வளவு வெரைட்டியை பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னா இதெல்லாம் குணத்தினுடைய விகாரங்கள். குணத்தினுடைய விகாரம், அதற்கு அவ்வளவு சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்மக்கிட்ட அரிசி இருக்குது, உளுந்து இருக்குது, 2 பதார்த்தந்தான். அதை வச்சுட்டு எவ்வளவு வெரைட்டியான பொருள்கள் சாப்பிடுவதற்கு செய்கிறார்கள் பார்த்தோம்னா விதவிதமான வெரைட்டி. அல்லது சர்க்கரையில் ஒரே ஒன்று தான், எவ்வளவு விதமான வெரைட்டியான ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் என்னன்னா சர்க்கரையினுடைய விகாரங்கள், பொருள்களினுடைய விகாரம். அதனால் என்ன ஆச்சுன்னா மனிதன் மோகத்தை அடைந்து விட்டான். இப்போ ஒருவர் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த ஸ்வீட்டு பிடிக்காது, இனி ஒரு ஸ்வீட் பிடிக்குங்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா 2 ஸ்வீட்டு தானே, ஒரு ஸ்வீட் பிடிச்சா இனி ஒரு ஸ்வீட் பிடிக்கணும், ஏன் பிடிக்கலைன்னா அதான் காம்பினேஷன்னு சொல்கிறது. இதுதான் குணங்களினுடைய விகாரம். இப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களினுடைய விகாரங்களினால் மனிதன் தன்னுடைய அறிவை இழந்து விட்டான். இது வெளியிருக்கிறது. பிறகு நம்முடைய அந்தக்கரணத்திலேயே நம்ம மனசிலேயே விகாரங்கள் இருக்கின்றது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிற விகாரம் மனசில் இருக்கு. இப்போ மனதில் வந்த குண விகாரங்களினாலும் வெளி உலகத்தில் இருக்கின்ற குணத்தினுடைய விகாரங்களினாலும் மனிதன் தன்னுடைய சக்தியை, விவேக சக்தியை இழந்து விட்டான். இப்போ திரிபிகி குணமயகிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குது. மனதில் இருக்கின்ற குணத்தினால், பிறகு வெளியே இருக்கின்ற குணத்தினுடைய விகாரத்தினால் எல்லா மனிதர்களும் மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். அதனால் என்ன ஆச்சாம்? பகவான் கூறுகிறார், ந அபிஜானாதி மாம், என்னை, மாம் என்றால் என்னை, ந அபிஜானாதி யாரும் அறிவதில்லை, உலகம் என்னை அறிவதில்லை. அதனால் யாராவது பகவானெல்லாம் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் சொல்கிறார்கள். பகவான் என்ன சொல்கிறார்? என்னை சாதாரணமாக உலகம் அறிவதில்லை. காரணம் என்ன? மோகவசப்பட்டிருக்கிறார்கள். மாம் ந அபிஜானாதி, என்னை அறிவதில்லை. என்னை எப்படி இவர்கள் அறிவதில்லை? ஏப்யக பரம் அவ்யயம். ஏப்யக என்றால் இந்த குண விகாரங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் பரம் மேலான, இந்த உலகத்தை காட்டிலும் மேலாக இருக்கின்ற, அவ்யயம் அழியாமல் இருக்கின்ற என்னை இந்த உலகம் அறிவதில்லை. இப்படிப்பட்ட என்னை, மேலாக அழியாமல், அவ்யயம்னா அழியாமல் இருக்கின்ற என்னை இந்த உலகம் அறிவதில்லை. பிறகு மோகவசப்பட்டு அவர்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய துயரத்துக்கு காரணம் என்ன என்றால் இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருத்தல். சரியாக புரிந்து கொள்ளுதல் என்பது எது நித்தியம், எது அனித்தியம், எது உண்மையானது, எது பொய்யானது என்று பாகுபாடுத்தாமல் உண்மை பொய்யை கலந்து புரிந்து கொள்வதுதான் துயரத்துக்கு காரணம். இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? இந்த துயரத்துக்கு காரணம் அறியாமை என்றால் எப்படி நாம் அறியாமையிலிருந்து விடுபட்டு துயரத்தை நீக்குதல், சம்சாரத்தை நீக்குதல். மம மாயா துரத்யயா
மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 கருத்தை கூறுகின்றார். ஒன்று, தன்னுடைய மாயையினுடைய லட்சணம், மாயையினுடைய சொரூபம், மாயா தத்துவ லட்சணம், மாயா தத்துவத்தினுடைய லட்சணத்தை கூறுகின்றார். இரண்டாவது, நம்முடைய துயரத்தை நீக்க ஒரு முக்கியமான உபாயத்தை கூறுகின்றார். அது என்ன முக்கியமான உபாயம் என்றால் சரணாகதி, இறைவனிடம் சரணடைதல். சரணாகதியை சாதனையாக 2வது வரியில் கூறுகின்றார். முதல் வரியில் மாயா தத்துவத்தினுடைய லட்சணத்தை கூறுகிறார். இங்கு மீண்டும் என்ன சொல்கின்றார்? இந்த உலகம் அனைத்தும் என்னை தெரியாததற்கு காரணம், உண்மையை புரிந்து மன நிறைவை அடையாததற்கு காரணம், என்னுடைய மாயையினுடைய விகாரத்தினால் உலகம் மயங்கி இருக்கின்றது, மாயையினுடைய வசப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, என்னுடைய மாயையை அவ்வளவு சுலபமாக யாரும் கடக்க முடியாதுன்னு சொல்றார். மம மாயா துரத்யயான்னு சொல்றார். இப்போ மாயையை பற்றி என்ன சொல்றார்? என்னுடைய மாயை இருக்கே, அதை அவ்வளவு சுலபமாக யாரும் கடக்க முடியாது. இது எப்போ தெரியுமோ? கடக்க முயற்சி பண்ணால் தெரியும். முயற்சியே பண்ணா உட்கார்ந்துருந்தால் அந்த கஷ்டம் தெரியாது. இப்போ சொல்கிறார் பகவான், என்னுடைய மாயை இருக்கே அது அவ்வளவு சுலபமாக இல்லை. பெரிய பெரிய ஆளுகளையெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணியிருக்கு. இப்போ என்னுடைய மாயையை அவ்வளவு சுலபமாக தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துறார். அது என்னுடைய மாயைன்னு வேற சொல்கிறார். என்னுடைய மாயை, வேற யாராவது மாயை அல்ல. உங்களையெல்லாம் மோகத்தில் ஆழ்த்திட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னால் என்னுடைய மாயை. அது அவ்வளவு சுலபமாக தாண்டி செல்ல முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன? பொய்யிலிருந்து உண்மைக்கு அவ்வளவு சுலபமாக போக முடியாது. அதனால தான் உபநிஷத்தில் ஒரு பிரார்த்தனை, அசதோமா சத்கமய, என்னை அசத்திலிருந்து சத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு பிரார்த்தனை. அப்படி இந்த பொய்மையிலிருந்து உண்மைக்கு அவ்வளவு சுலபமாக போக முடியாது. இப்போ என்னுடைய மாயையை நீ கடந்து போகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி சொல்லிட்டு அந்த மாயையினுடைய லட்சணம் சொல்கிறார். இப்படிப்பட்ட சொரூபமானது என்னுடைய மாயைன்னு சொல்கிறார். பிறகு 2வது வரியில் என்ன சொல்கிறார்? சரி, கடந்து போகணும்னா என்ன உபாயம், என்ன மார்க்கம்? பகவான் என்னுடைய மாயையை கடக்க முடியாதுன்னு சொல்லலை. முடியாதுன்னு சொல்லியிருந்தால் நம்ம எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது, முயற்சி பண்ணுறது எதுக்கு? முடியாதுன்னு சொல்லவில்லை, கடினம், மிக மிக கடினம்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னாவே ஒரு மார்க்கம் இருக்குதுன்னு அர்த்தம் அல்லவா? ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அங்கே போகிறது கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போக முடியும், ஆனால் கடினம். அப்படி என்ன சொல்கிறார் பகவான்? என்னுடைய மாயையை அவ்வளவு சுலபமாக யாரும் தாண்டி செல்ல முடியாது. பிறகு தாண்டி செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்முடைய அனுபவத்தில் யாராவது ஒரு சர்வெண்ட் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமோ? நேராக மாஸ்டர்கிட்ட போகணும். போய் உங்கள் ஆள் இந்த மாதிரி நமக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான், அவனை கொஞ்சம் கவனிச்சுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவர் அவனை கண்டிப்பார். அப்படி நம்ம மாயையினுடைய வசத்தில் சிக்கி இருந்தோம்னா அதிலிருந்து நம்ம தாண்டி போகணும்னா யாருக்கிட்ட போகணும்? மாயாவியிடம்தான் போகணும். மாயாவி யாருன்னா பகவான் தான். அப்போ சொல்கிறார் பகவான், நீ என்னுடைய மாயையை தாண்டணும்னா எங்கிட்ட தான் வரணும். அதான் சரணாகதி. என்னை சரணடைந்தால்தான் என்னுடைய மாயையை நீ தாண்டி செல்ல முடியும். காரணம் என்ன? அது பகவானுடைய மாயை. ஆகவே
பகவானுடைய மாயையை தாண்டி செல்ல நமக்கு என்ன உபாயமாக இங்கு சொல்கின்றார்? பகவானை சரணடைதல். நம்ம சரணாகதினா என்னன்னு விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அது 2வது வரியில். பகவானை சரணடைவதன் மூலம் பகவானுடைய மாயையை நாம் கடந்து செல்ல முடியும். இனி முதல் வரிக்கு வரலாம். முதல் வரியில் பகவானுடைய மாயையினுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. மாயாங்கிற சொல்லுக்கே ஒரு லட்சணம் இருக்குது. அதை தவிர்த்து இங்கு பகவான் 3 லட்சணம் மாயைக்கு கொடுக்கிறார். மாயைங்கிற சொல்லுக்கே ஒரு லட்சணத்தை எடுத்துட்டா 4 லட்சணம் மாயைக்கு இங்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட மாயை என்று பகவான் கூறி, இந்த மாயையை கடந்து செல்ல வேண்டும் என்றால் என்னிடம்தான் வந்தாக வேண்டும். அது 2வது வரியில் சொல்கிறார். இனி நாம் மாயையினுடைய லட்சணத்துக்கு போவோம். ஒவ்வொரு சொல்ல எடுத்துட்டு என்ன பொருள்னு பார்ப்போம். முதலில் மாயா என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னு பார்ப்போம். மாயா என்ற சொல்லினுடைய லட்சணம் என்ன? இந்த லட்சணத்தை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மாயா என்றால் யா மா சா மாயா. இதுதான் மாயைக்கு லட்சணம். யா மா சா மாயா. மாயினுடைய லட்சணமே மாயையாக தான் இருக்கணும். யா என்றால் எது, யா என்றால் எது, மா என்றால் இல்லையோ. யா என்றால் எது, மா என்றால் இல்லையோ, சா அது மாயா, அது மாயை. எது இல்லையோ அது மாயை. அந்த மாயையினுடைய லட்சணமே மாயையாக தான் இருக்குது. அதனால தான் மாயையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறது. மாயைக்கு இனி ஒரு லட்சணம் சொல்லுவார்கள். எதை புரிஞ்சிக்க முடியாதோ அதுதான் மாயை. அப்போ மாயைன்னா என்னன்னா புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் மாயை. மாயையினுடைய லட்சணம் எது இல்லையோ அது மாயை. இருக்கிற தலைவலிக்கு நம்ம மருந்து சாப்பிட்டுடலாம். ஒருத்தனுக்கு இல்லாத தலைவலி இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுறது? அதுதான் கஷ்டம். அப்படி நமக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாறாங்கல் முன்னாடி தடையாக இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதை அடித்து நொறுக்கிட்டு போயிடலாம். பிறகு தடையாக இருக்கிறது என்னன்னா மாயை. அது எப்படின்னு சொன்னால் அது ஒரு இருள் சொரூபமாக இருக்குது. இந்த உலகத்திலேயே மிக மிக கடினமானது என்ன தெரியுமோ? இருள் தான் கடினமானது. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அந்த இடத்துக்கு மேற்கொண்டு போகிறதுக்கு இருள் இருக்கின்றது. வேறு ஏதாவது இருந்ததுன்னா வேறு ஏதாவது மார்க்கத்தில் சுலபமாக போயிடலாம், தாண்டி போயிடலாம். இருள் இருந்தால் இருளை தாண்டி எப்படி போவது? இருள் தடையாக இருந்தால் வெளிச்சங்கிறத தவிர வேறு மார்க்கமே கிடையாது. லைட்டை கொண்டு வர்றதை தவிர அந்த இடத்துல இருளை நீக்கிறதுக்கு வேறு உபாயமே கிடையாது. இங்கே லைட்டுன்னு சொன்னால் அறிவு. உள்ளதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டம் என்னன்னா ஒரு கருத்தை புரிய வைக்கிறது தான் கஷ்டம். சாதாரண விஷயத்தையே ஒருவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம்னா ரொம்ப கடினம். பகவானால் துரியோதனனுக்கு தான் செய்கிறது தவறுன்னு புரிய வைக்கவே முடியல. அதனால தான் இவ்வளவு யுத்தமே வந்தது. இப்போ பகவானுக்கு யுத்தம் பண்ணுறது ரொம்ப சுலபம், துரியோதனனுக்கு தான் செய்கிறது தவறுன்னு புரிய வைக்கிறது கடினம். அதனால தான் என்ன செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. யாருக்காவது எதையாவது புரிய வைக்கணும்னு முயற்சி செய்தால் வெற்றிகரமாக நாம் தோல்வியை அடைவோம். காரணம் என்ன தெரியுமோ? நாம் பெரிய காரியத்தில் ஈடுபடுறோம்னு அர்த்தம். முயற்சி பண்ணி பாருங்கள், பிறகு முடிவு செய்வீர்கள். காரணம் என்னென்னா ஒருவருக்கு அறிவை கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சுலபமல்ல, அல்லது அறியாமையை நீக்கிறது அவ்வளோ சுலபமல்ல. அதுதான் மாயையினுடைய சொரூபம். அது இல்லை, எது இல்லையோ அது மாயை. அப்படின்னா என்ன? அது உண்மையிலேயே இல்லை, ஆனால் இருக்கிறது போல் இருக்கின்றது. எது இல்லையோ அது மாயைன்னு என்ன? அது உண்மையில் இல்லை, ஆனால் இருப்பது போல் இருக்கின்றது. இருளை போல. இருளுங்கிறத நம்ம நீக்கணும்னு சொல்கிறோம். அது எங்கே போகுது? வெளிச்சம் வந்ததற்கு பிறகு இருள் எங்கே போகுதுன்னா
ஒருவர் கேட்டார், லைட்டை கொடுத்த உடனே குரு சிஷ்யங்கிட்ட கேட்டார். இப்போ ஏன்னா அவருக்கு மாயையை புரிய வைக்கணும் அல்லவா. அப்போ குரு என்ன பண்ணார், இருட்டு அறைக்கு சிஷ்யனை அழைச்சிட்டு போய் திடீர்னு லைட்டை போட்டு இப்போ இருள் எங்கே போச்சு சொல்லு அப்படின்னார். சிஷ்யன் குருவுக்கு மிஞ்சினவன் உடனே லைட்டை ஆஃப் பண்ணி அவன் சொன்னான், எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எங்கிருந்து வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன் பிறகு அது எங்கே போச்சுன்னு. அதுதான் மாயைனா. அது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது, எங்கே போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுதான் மான கிடையாது. எது இல்லையோ அது மாயை. இது ஒரு லட்சணம். இனி இரண்டாவது லட்சணத்துக்கு போவோம். முதல் சொல் தெய்வீ. தெய்வீ என்பது மாயைக்கு இரண்டாவது லட்சணம். தெய்வீ. தெய்வீ என்றால் ஈஸ்வரனை சார்ந்தது. தேவஸ்ய ஈஸ்வரஸ்ய அதீனா. ஈஸ்வரனை சார்ந்து இருப்பது. பகவானை சார்ந்து எது இருக்குதோ அது மாயை. தெய்வீ என்றால் ஈஸ்வரனை சார்ந்தது. அதாவது சுதந்திரமாக அது இருக்காதுன்னு அர்த்தம். நம்முடைய நிழலை போல. நம்முடைய நிழல் நம்மை சார்ந்து இருக்கும். அதற்குன்னு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், சுதந்திரமாக இருப்பு கிடையாது. அது மாயை. பிரம்மாஸ்ரயா மாயா என்ற ஒரு லட்சணம் கூறப்படும். இப்போ ஏஷா என்றால் இந்த, தெய்வீ. தேவகன்னு சொன்ன ஈஸ்வரன். தேவஸ்ய ஈஸ்வரனை சார்ந்து எது இருக்கின்றதோ அது மாயை. லட்சணத்தை தான் இங்கே பார்க்குறோம். விளக்கமெல்லாம் பிறகு அவ்வப்போது பார்க்கலாம். முழுமையாக இங்கேயே மாயையை விளக்கணும்னு சொன்னால் அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கே போக முடியாது. இங்கேயே மாயையில் உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் அங்கங்கே தான் நம்ம விளக்கத்தை பார்க்க போகிறோம். இங்கே முதல் லட்சணம் மாயை என்பது எது உண்மையில் இல்லையோ அது மாயை. இரண்டாவது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்றது. மூணாவது லட்சணம் குணமயி. மூன்று குணத்துடன் கூடியது. குணமயி என்றால் மூன்று குணத்துடன் கூடியது. சத்துவ ரஜஸ் தமஸ் என்ற குணம். அறியும் சக்தி சத்துவம், செயல்படும் சக்தி ரஜஸ், செயல்படாமல் இருக்கின்ற சக்தி தமஸ். இந்த உலகத்தில் நம்ம மூன்று திறனை பார்க்குறோம், மூணு தத்துவத்தை பார்க்குறோம். அறிதல்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸை பார்க்குறோம், அறிதல்ங்கிறது ஒன்றை பார்க்குறோம். பிறகு செயல்படுதல்ங்கிறத ஒன்றை பார்க்குறோம். பிறகு செயல்படாமல் இருத்தல், ஜடமாக இருத்தல்ங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மூன்று தான் மூன்று குணத்தினுடைய சொரூபம். அறிதல், செயல்படுதல், ஜடம் செயல்படாமல் இருத்தல். இந்த உலகமே இந்த மூன்று மயமாக இருக்கிறது. காரணம் என்ன? மாயையிடம் இந்த மூன்றும் இருக்கிறது. குணமயி. பிறகு அடுத்த சொல். இப்போ முதல் லட்சணம் மாயாங்கிறதுக்கு பார்த்தோம். அடுத்தது தெய்வீ, மூன்றாவது குணமயி, நான்காவது சொல்கிறார் பகவான் துரத்யயா. அது இனி ஒரு முக்கியமான லட்சணம். துரத்யயா என்றால் துர்ஜயா, அதை வெல்வது கடினம். மாயையை வெல்வது சுலபம் அல்ல. துர்ஜயா அப்படின்னு அர்த்தம். அத்தியகன கடந்து செல்லுதல், துரத்யகன்னு சொன்னால் கடந்து செல்வதற்கு கடினம். இங்கு இனியொரு சொல் இருக்கின்றது மம. மம என்றால் என்னுடைய. இப்போ என்னுடையங்கிறது எங்கே சேர்த்திக்கணும்? மம மாயா, என்னுடைய மாயை. துரத்யயா. துரத்யயா என்றால் கடந்து செல்வதற்கு கடினம். என்னுடைய மாயையை அவ்வளவு சுலபமாக கடந்து செல்ல முடியாது. பந்தப்படுத்தும் அர்த்தம். இப்போ என்னுடைய மாயை பந்தப்படுத்துகின்ற சொரூபம். இந்த மாயையானது
ஜீவனிடம் வரும்பொழுதுதான் அது பந்தப்படுத்தும். பகவான் என்ன சொல்லியிருக்கார்? மாயை என்னுடையதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ அது பகவானையும் பந்தப்படுத்தணுமே என்றால் பகவானிடம் இருக்கும்போது பந்தப்படுத்தாது, அது ஜீவனிடம் வரும்பொழுதுதான் பந்தப்படுத்தும். அதுதான் மாயையினுடைய சொரூபம். இப்போ மாயை பகவான்கிட்ட இருந்தால் அலங்காரமாக இருக்கும், ஜீவன்கிட்ட வந்தால் என்ன ஆகும்? அலங்கோலமாக மாறிவிடும், ஜீவனுக்கு பந்தப்படுத்தும். அதனால தான் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் இந்த மாயையை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு மினிஸ்டரோ அல்லது சீஃப் மினிஸ்டரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ இருக்கார். அவரை சுற்றியும் பாதுகாப்புக்காக ரொம்ப போலீஸ் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போலீஸ் என்ன செய்வார்கள்? அந்த மினிஸ்டருக்கோ அல்லது பிரைம் மினிஸ்டருக்கோ பாதுகாப்பை கொடுப்பார்கள். அதே போலீஸ் ஒரு திருடனை சுற்றி நின்னா என்ன பண்ணுவார்கள்? அவன் வெளியே ஓடாமல் அவர்கள் பந்தப்படுத்துவார்கள். இந்த போலீஸ் தான் மாயை. அது பகவான்கிட்ட போனால் பாதுகாப்பை கொடுத்து அலங்காரத்தை கொடுக்கும். இப்போ ஒரு மினிஸ்டருக்கு தன்னை சுற்றி அதிக போலீஸ் இருக்க வரைக்கும் ஒரு பெருமை. பார்த்தியா, நான் இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு இவ்வளோ ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுதுன்னு பெருமை. அதிக பேர் தன்னை சுற்றி பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க அவருக்கு அலங்காரம், பெருமை. அதே போல் ஒரு திருடனை சுற்றி ரொம்ப போலீஸ் வர வர என்னன்னா அது சிறுமை. அப்படி இந்த மாயை ஜீவன்கிட்ட வந்தால் அவனை பந்தப்படுத்தும், ஈஸ்வரங்கிட்ட போனால் அது மாலையாக இருக்கும், ஈஸ்வரனை பந்தப்படுத்தாது. இந்த துரத்தியாங்கிறதுலேருந்து மாயையினுடைய இனியொரு சொரூபம், மாயைக்கு 2 சக்திகள் இருக்கின்றது. ஒரு சக்திக்கு விக்ஷேப சக்தின்னு பேர், இனியொரு சக்திக்கு ஆவரண சக்தி என்று பெயர். விக்ஷேப சக்தி என்று ஒரு சக்தி மாயைக்கு இருக்கு, ஆவரண சக்தின்னு ஒரு சக்தி இருக்கிறது. விக்ஷேப சக்தின்னு சொன்னால் ஒன்றை தோற்றி வைத்தல், ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஒன்றை உருவாக்குதல். விக்ஷேபம்னா நம்ம மனசில் இருக்கிற விக்ஷேபம்னு அர்த்தம் இல்லை, ஒன்றை உருவாக்குதல். ஆவரணம் என்றால் இருப்பதை மறைத்தல். ஆவரண சக்தினா இருக்கிறத மறைக்கிறது ஆவரணம். விக்ஷேபம்னா இல்லாததை உருவாக்குதல் விக்ஷேபம். இப்போ ஈஸ்வரனிடம் மாயை இருக்கும்போது ஆவரண சக்தி செயல்படாமல் இருக்கும். பகவான்கிட்ட இருக்கும்போது மாயையினுடைய ஆவரண சக்தி செயல்படாமல் இருக்கும், விக்ஷேப சக்தி மட்டும் செயல்படும். அதனுடைய செயல்பாடு தான் இந்த பிரபஞ்சம். இப்போ மாயையினுடைய விக்ஷேபத்தில் தோன்றியது தான் இந்த உலகம். அதனால் பகவான்கிட்ட மாயை இருக்கும்போது அதை நம்ம மாயைன்னே சொல்லுவோம். காரணம் என்ன? அந்த மாயையினுடைய விக்ஷேபம் செயல்பட்டு ஆவரணம் செயல்படாது. பிறகு ஜீவனிடம் வரும்பொழுது அந்த ஆவரண சக்தி செயல்படுகிறது. மாயையினுடைய ஆவரண சக்தி செயல்படும் பொழுது செயல்படுகின்ற ஆவரண சக்தியுடன் கூடிய மாயைக்கு அவித்யா என்று பெயர். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் வேதாந்தத்தில். அவித்யா, அவித்யா என்றால் ஆவரண சக்தியுடன் கூடிய மாயை, ஜீவனிடம் இருக்கின்ற மாயை. இப்போ ஜீவனிடம் என்ன இருக்கின்றது? மாயை இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அவித்யா இருக்கிறது. மாயையே தான் ஆவரண சக்தியுடன் இருந்தால் அது அவித்யா. இப்போ எதை மறைக்குதுன்னா உண்மையை மறைக்கின்றது, பரா பிரகிருதியை மறைக்கின்றது, பிரம்ம தத்துவத்தை மறைக்கின்றது. இப்போ உதாரணமாக நம்ம கயிற்றை பார்க்கின்றோம் மாலை நேரத்தில். அந்த கயிற்றிலிருந்து பாம்பு நமக்கு தெரிகிறது. அங்கே 2 வேலை நடந்திருக்கு. ஒன்று, கயிற்றினுடைய ஆவரணம், கயிறானது மறைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அதன் மீது பாம்பானது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பு தெரிகிறது தான் விக்ஷேபம், கயிறு தெரியாமல் இருத்தல் ஆவரணம். இதுலேயும் விசேஷம் இருக்குது. கயிறு முழுமையாக தெரியாமல் இருந்துட்டால் ஒரு கஷ்டமும் கிடையாது.
அங்கே அறகுறையாக தெரிஞ்சிட்டதுனால தான் கஷ்டம். அப்படி நமக்கு பிரம்மத்தை பற்றி ஒன்றுமே தெரியலேன்னு வச்சுக்குவோமே, நம்ம சம்சாரத்துக்குள்ளே சந்தோஷமாக இருந்துருவோம். ஆனால் பிரம்மத்தை பற்றி நமக்கு சாமானிய ஞானம் இருக்குது. நான் சொல்லும்போது யாரை சொல்லிகிட்டு இருக்கோம்? ஆனால் விசேஷ ஞானம் கிடையாது. ஆகவே மாயையானது பிரம்மத்தை சாமான்யமாக மறைக்கும் பொழுது அந்த மாயையை அவித்யா என்றும் அது ஜீவனிடம் இருப்பதாக கூறுகின்றோம். இது மாயையினுடைய அடுத்த லட்சணம். துரத்தியான்னு சொன்னால் அறியாமை அடர்ந்த அறியாமை. அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாகனெல்லாம் உபனிஷத் அறியாமை ரொம்ப அடர்ந்து இருக்கின்றது. இந்த மாயை அவ்வளவு சுலபமாக இந்த மாயையை கடந்து செல்ல முடியாது. இதெல்லாம் மாயையினுடைய லட்சணம். இனி அடுத்த கருத்துக்கு செல்லலாம். இப்படிப்பட்ட மாயையிலிருந்து நாம் கடந்து செல்லணும்னா என்ன செய்ய வேண்டும்? யாருடைய மாயை நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா பகவானுடைய மாயை தான் கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ என்ன சொல்கிறோம்? மீண்டும் நாம் பகவானிடம் செல்ல வேண்டும். போய் உன்னுடைய மாயையை நீ நீக்கிக்கொள் என்று பகவானிடம் சரணடைய வேண்டும். இப்போ சரணாகதியை இங்கு பகவான் உபாயமாக சொல்கிறார். யாரை சரணடைகிறதுனா மாயையை போய் சரணடைகிறது இல்லை, ஏற்கனவே அதில் தான் சரணடைஞ்சிருக்கோம். மாயாவிகிட்ட போய் சரணடைய வேண்டும், இறைவனிடத்தில் சரணடைய வேண்டும். இப்பொழுது சரணாகதினா என்னன்னு ஆரம்பிக்கலாம். சரணம் கதிகின்னு ரெண்டு சொல் இருக்கு. இங்கு கதிகி என்றால் மார்க்கம், மீன்ஸ் என்று பொருள். சாதனை, வழி, அதுதான் வழின்னு அர்த்தம். கதி அப்படின்னா இந்த இடத்துல வழி. சரணாகதி என்றால் சரணம்தான் வழி, சரணம் அடைதல் தான் மார்க்கம். இந்த சரணாகதிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சொல் அதிகமாக தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சரணம் என்பதற்கு பல அர்த்தம் இருக்குது. ஒன்று ஒப்படைத்தல், இனி ஒன்று உதவியை நாடுதல், இனி ஒரு பொருள் இருப்பிடம், இப்படியெல்லாம் பல பொருள் இருக்குது. இனி ஒரு பொருள் பாதுகாப்பு, இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ சரணாகதினா பகவானிடம் நம்மை ஒப்படைத்தல், பகவானிடம் பாதுகாப்பை நாடுதல், பகவானிடம் உதவியை நாடுதல், பகவானை இருப்பிடமாக கொள்ளுதல், இதெல்லாம் சரணாகதி. இந்த சரணாகதியில் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னால், எந்த ஒன்றை நாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றாலும் முயற்சி என்பது தேவை. முயற்சி இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாது. அதுக்கு வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன். முயற்சி இல்லாமல் எதையாவது அடைய முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக அடைய முடியாது. ஆகவே நம்முடைய சுய முயற்சியினால்தான் எதுவும் அடைய முடியும். சிலர் என்ன நினைக்கிறார்கள், சரணாகதி அப்படிங்கிறது நம்முடைய முயற்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் சரணாகதி. நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், அதை என்னால் அடைய முடியல, ஆகவே பகவானுக்கு சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு என்ன, என்னுடைய முயற்சியை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு பொருள் வரும். அது அல்ல. இப்போ முதல்ல சரணாகதினா என்ன அல்ல, நம்முடைய முயற்சிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் சரணாகதி அல்ல. நம்ம முயற்சியை நிறுத்திட்டு பகவானிடம் போய் இருப்பிடமாகவோ சரணடையதோ சரணாகதி அல்ல. பிறகு சரணாகதினா என்னன்னா, நம்முடைய முயற்சி பலனை கொடுக்கும் வரை தடையில்லாமல் செல்ல பகவானிடம் அடைவதுதான், பகவானை அணுகுவது சரணாகதி. இங்கே முயற்சியை தனியாக வச்சுட்டு நீ முயற்சி செய்கிறையா அல்லது பகவான்கிட்ட சரணடைகிறியான்னு கேட்கக்கூடாது. இங்கே ஆப்ஷனல் கிடையாது. முயற்சி முழுமையாக இருக்கின்றது. பிறகு அந்த முயற்சியில் வெற்றி வேண்டும் என்பதற்காக, அந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக பகவானிடம் நம்மை நாம் ஒப்புவித்தல் அல்லது பாதுகாப்பை நாடுதல் அல்லது உதவியை நாடுதல், அதுதான் சரணாகதி. அதனால தான் ஒருவர் ஒரு ப்ரேயர் பண்ணார், என்னுடைய பாதை கடினமாக இருக்கட்டும்,
ஆனால் என்னுடைய பாதை இயலாததாக இருக்க வேண்டாம். ஒருவருடைய பிரார்த்தனை, லெட் மை பாத் பி டஃப் பட் நாட் இம்பாசிபிள். நான் மோட்சத்துக்கான ஒரு மார்க்கத்தில் சென்றுட்டுருக்கேன், அந்த பாதை கடினமாக இருக்கட்டும், ஆனால் இயலாததாக இருக்க வேண்டாம். நம்ம எல்லா மனிதர்களுமே ஒன்று சொல்லுவார்கள், பெயின் அவாய்டிங் க்ரீச்சர்ஸ். யாருன்னா ஹியூமன் பீயிங். துயரத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும்ங்கிறதுனால தான் நம்ம துயரப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆகவே துயரம் வேண்டாங்கிறது சரணாகதி அல்ல, அந்த துயரத்தை தாண்டி செல்ல வேண்டும்ங்கிற சக்தியை அடைதல் சரணாகதி. இது சரணாகதியை பற்றிய முதல் கருத்து. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.